சரி, வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்துடுறோம். ஓகே சரி மாயா, ஒரு 5 மினிட்ஸ் பாத்துங்க, வந்துடுறேன். வசந்த், உங்க பேர் என்ன? சென்று. உங்க அம்மா அப்பா வச்ச பேர் தானா? அது என்னன்னு சொல்லுங்க. காத்தமுத்து. லக்ஷ்மி உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மாவா. ஏன்டா தெரிஞ்சுக்கிட்டு நினைக்கிற பேரு சார். ஏன்? அவளை மாதிரி திமிரு பிடிச்ச ஒருத்திய நீங்க பார்த்துருக்கவே முடியாது சார். என்னால அவளுக்கு பெரிய பேர் சார். என்னோட ஆடால ஃபேமஸ் ஆயிட்டு என்னைய கை நீட்டி அடிச்சா சார். எப்போ? எங்க கம்பெனி பார்ட்டில சார். எத்தனாம் தேதி? 13ஆம் தேதி சார். அவங்க வந்திருந்தாளா? வந்ததால தான் சார் அவ என்ன அடிச்சா. அவ கூட வேற யாரா இருந்தாங்களா? அவளோட தங்கச்சின்னு சொல்லிக்கிட்டு கூடவே ஒருத்தி வந்தா. ஃபங்க்ஷன் எத்தனை மணிக்கு நடந்தது? 7 மணிக்கு சார். அவங்க எப்போ வந்தாங்க? ஒரு 7:10 இருக்கு சார். உங்களை எதுக்காக அடிச்சாங்க? என்னால தானே ஃபேமஸ் ஆன. நீ என் கஸ்டடியில் தான் இருக்குன்னு சொன்னதை அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டு நான் அடிச்சிட்டா சார். அதை இந்த மீடியாக்காரங்க ஷூட் பண்ணி அவகிட்டையும் ஒரு இன்டர்வியூ எடுத்து அதை போட்டுட்டாங்க சார். அதுல என்னை பத்தி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி வச்சிட்டா. அவ்வளவுதான் சார். அதுக்கப்புறம் என் லைஃப் ஒன்றும் இல்லாம போச்சு சார். ஒரு விளம்பரம் எடுக்கிறது கூட எனக்கு சான்ஸ் கிடைக்கல. இண்டஸ்ட்ரி முழுக்க என் பேர் நாரி ஒருத்தரும் எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க சார். அந்த தகராறு நடந்தப்போ என்ன டைம் இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 11 மணி இருக்கு சார். சரி, நீங்க கிளம்பலாம். சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? அவ ஏதோ கேஸ்ல மாட்டிக்கிட்டான்னு சொன்னாங்க. அவளை விட்டுறாதீங்க சார். அவ ரொம்ப டேஞ்சரானவ. அவளை உள்ள தூக்கி போடுங்க. முடிஞ்சா ஆயில் தண்டனை கூட வாங்கிடுங்க சார். அவளுக்கு எதிராக சாட்சி சொல்லணும்னா நான் சொல்றேன் சார். என்ன கூப்பிடுங்க. பொய் சாட்சி இருந்தாலும் பரவாயில்ல. அவ ஒழியணும். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். கிளம்புங்க. ஓகே சார். வர சார். வர சார். கெஸ்ட் ஹவுஸ்ல மாமா. அங்கயா? அதான் நாங்க எங்க தேடியும் நீங்க கிடைக்கலையா? அதுக்கப்புறம் உங்க அப்பாவும் சக்தியும் தான் ஐஜி கிட்ட போன் பண்ணி பேசினாங்க. ஓ, எல்லாமே நல்லதுக்கு தான். தேனக்கா, அந்த மொபைல் விஷயம் தான் நம்ம எல்லாரையும் காப்பாத்தி விட்டுச்சு. லக்ஷ்மி அக்கா கரெக்டா யோசிச்சிருக்காங்க. இந்த எவிடன்ஸ் அவங்க வச்சிருந்த எவிடன்ஸை காலி பண்ணிடுச்சு. பார்ட்டிக்கு போனதும் அந்த டைரக்டர் அடிச்சதும் எல்லாமே நல்லதுக்கு ஆயிடுச்சுல. ஆமாக்கா, இனி அந்த போலீஸ் நம்மள தொல்லை பண்ண மாட்டான். ஆமா, எதுவுமே கிடைக்கலன்னதும் அவன் முகம் கருகி போயிடுச்சுல. இனிமே அவன் நம்ம பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான். அனு, நீ நினைக்கிற மாதிரி இந்த கேஸ் என்ன முடிவுக்கு வரல. இனிமேதான் ஆரம்பமாக போகுது. உங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்க? இல்ல சார், அது என்னன்னா, நீங்க பேசாதீங்க. டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியாம ஒரு கேஸ், அதுல ஒரு என்கொயரி, எஃப்ஐஆர் இல்ல, இன்ஃபர்மேஷன் இல்ல. போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன உங்க அப்பா வீடு நினைச்சிட்டீங்களா? இல்ல சார், இது என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சம்பந்தப்பட்ட கேஸ். இத பாருங்க, மீடியாவுக்கு தெரிஞ்சா டிபார்ட்மெண்ட்டே விக்டிமா இருக்கும். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. இதே ஒரு கம்பெனியா இருந்தா இதை இழுத்து மூடிட்டு போயிருக்கணும். இது ஒரு டிபார்ட்மெண்ட், கவர்மெண்டோட முக்கியமான டிபார்ட்மெண்ட். மக்களுக்காக
மக்களோட நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் இந்த டிபார்ட்மெண்ட்டை ரன் பண்ண முடியும். அந்த நம்பிக்கையை நீங்க கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டீங்களே. இங்க பாருங்க, அந்த குடும்பம் நம்ம மேல கேஸ் போட்டா நீங்களும் இருக்க மாட்டீங்க, நானும் இருக்க மாட்டேன். எதிர்க்கட்சிங்க நினைச்சா இந்த ஒரு விஷயத்தை வச்சு ஆட்சி மாற்றத்தையே கொண்டு வந்துருவாங்க. திருடங்களை பிடிக்க வேண்டிய நாமளே திருட்டுத்தனம் பண்ணித்தான் இதுல இருந்து தப்பிக்க முடியும். பிரஸும் மீடியாவும் கேட்கிற கேள்விகளுக்கு நாம ஃப்ராட் பண்ணி தாங்க பதில் சொல்ல முடியும். பொய்யா ஒரு எஃப்ஐஆர், பொய்யா ஒரு கேஸ் ஹிஸ்டரி எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். இதெல்லாம் யாரால? நீங்க பண்ண ஒரு தப்பால. சாரி சார், காணாம போன புவியோட அப்பாவும் அம்மாவும் சமுதாயத்துல ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்கவங்க சார். அதனாலதான் சார் சீக்கிரட்டா விசாரிச்சேன். மாமா, உங்களையும் அதுல சேர்த்துக்க வேண்டியதானே? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயமே என் நாலேஜுக்கு வந்திருக்கு. நீங்க ஏதோ உங்க சொந்த பகை காரணமா தான் அவங்கள டார்ச்சர் பண்ணீங்கன்னு சொல்றாங்க. சார், யார் சார் சொன்னது? அது உங்களுக்கு தேவையில்லாதது. யாரோ சொன்னாங்க, சொன்னதுனால தான் நான் உங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறேன். அவங்க குற்றவாளிங்க தான். என்னோட பேட் டைம். என்னால உங்களுக்கு அகேன்ஸ்டா எந்த ஸ்ட்ராங்கான எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ண முடியல. ஆதாரத்தை கலெக்ட் பண்ண முடியலன்னா அவங்க குற்றவாளி இல்லைன்னு தானே அர்த்தம்? அதான் சார் ரிலீஸ் பண்ணிட்டேன். ஆனா அவங்க தான் சார் குற்றவாளி. இங்க பாருங்க மிஸ்டர் கமலக்கண்ணன், கொலையே செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு அகைன்ஸ்டா எவிடன்ஸ் இல்லைன்னா அவங்க நிரபராதி தான். சட்டத்தை உங்க இஷ்டத்துக்கு கையில் எடுத்துக்காதீங்க. நீங்க சொன்னீங்களே ஜட்ஜு, அந்த ஜட்ஜோட ரெப்புடேஷனுக்காக தான் நான் உங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காம வர்றேன். இல்லைன்னா நீங்க இனிமே ஒரு கான்ஸ்டபிளா கூட வேலை செய்ய முடியாது. யூ கேன் கோ நவ். எஸ் சார். என்ன சார் இப்படி ஆயிடுச்சு? எனக்கு கூட ஆரம்பத்தில் நம்ம அணுவை தப்பா சந்தேகப்பட்டோம்னு தோணுச்சு. பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டும் புவி வரைஞ்ச அணுவுடைய பெயிண்டிங் வந்ததுக்கு அப்புறம் எல்லா ப்ராஸ்பெக்ட்ஸும் மாறிடுச்சு. ஆனா விசாரணைக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டுமே சார். இதுக்கப்புறம் இந்த கேஸை எப்படி மூவ் பண்ண போறோம்னு தெரியலையே சார். அதான் வசந்த், எனக்கும் புரியல. ஒரே பக்கமா ஃபோக்கஸ் பண்ணி வேற ஆங்கிள் நம்ம யோசிக்க தவறிட்டோம். நாமன்னு சொல்றதை விட நான் தான் சொல்லணும். பட் எனக்கு இன்னும் அந்த அனு லக்ஷ்மி மேல இருக்கிற சந்தேகம் மட்டும் போகல. இப்போ எனக்கு ஏதோ ஒரு இடத்துல இருக்க ஸ்ட்ராங் பாயிண்ட் மட்டும் வேணும். ஸ்ட்ராங் பாயிண்ட் வேணும். ஆனா அதான் நம்ம கிட்ட இல்லையே. ஏய் வசந்த், சார். வசந்த், அந்த என்கொயரி வீடியோ எங்க இருக்கு? சார் உங்க லேப்டாப்லயே இருக்கு. லேப்டாப்ல இருக்கா? ஆமா. எந்த ஃபோல்டர்? செகண்ட் ஃபோல்டர்ல இருக்கு. சரி. உங்களுக்கு கொடுத்த 10 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா? எங்களுக்கும் புவி காணாம போனதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அன்னைக்கு புவி கார்ல போனப்போ நீ எங்க இருந்த? அன்னைக்கு புவி கார்ல போனப்போ நீ எங்க இருந்த? அன்னைக்கு புவி கார்ல போனப்போ நீ எங்க இருந்த?